சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கால்வாய் உடைந்து வீட்டிற்குள் முட்டியளவு தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்தனர். மேலபசலை கிராமத்திற்கு சொந்தமான கண்மாய் கனமழையால் நிரம்பிய நிலையில் அருகே உள்ள கரிசல்குரம் கிராமத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அளவுக்கு அதிகமாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு மேலபசலை கிழக்கு தெருவில் 5 வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் மக்கள் விடிய விடிய வீட்டிற்குள் செல்ல முடியாமல் தவித்தனர். அத்துடன் ஒருவரை தேள் கடித்து விட்டதால் மக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். இருக்க கூட இடம் இல்லாமல் வீடு ஃபுல்லாக இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. நைட்டு ஃபுல்லாக சாப்பாடு இல்லாமல் வெளியிலேருந்து வந்து விவோவை வந்து சாப்பாடு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ என் குழந்தைக்கு தேள் கடிச்சு ஆஸ்பத்திரி கூட்டு போய் வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக அடைச்சாதே நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய் இருக்க முடியும். பாம்பு பூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது. நாங்கள் யாருமே வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியல. சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கே போய் இருக்கிறதுன்னு தெரியலை. எல்லாரும் வெளியில் நிற்கிறோம் ரோட்டில். எங்களுக்கு இதுக்கு எதுக்காச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தாதே எங்களுக்கு நல்லா இருக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் கனமழை பெய்தது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று வரும் நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, பொறையாறு, திருக்கடையூர், செம்பனார்கோவில், பரசலூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் கடற்கரை ஓரங்களில் கனமழை பெய்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.